வணக்கம். தென் மாவட்ட முக்கிய செய்தி. திருக்குறளை தேசிய குறளாக மத்திய அரசு அறிவிக்க தமிழ்நாடு அரசு SC/ST அனைத்து பணியாளர் நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் மா. முருகானந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு SC/ST அனைத்து பணியாளர் நலச்சங்கத்தின் சார்பில் மாநில பொதுச் செயலாளர் மா. முருகானந்தன் தலைமையில் திருவள்ளுவர் தினத்தன்று முக்கடலும் சங்கமிக்கும் கடல் நடுவே அமைக்கப்பட்டுள்ள வான்புகழ் கொண்ட தெய்வ புலவன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து திருக்குறளை தேசிய குறளாக மத்திய அரசு அறிவிக்க கோரிக்கை வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் வேல்முருகன், மாவட்ட துணைத் தலைவர் ஜிஜிகர், மாவட்ட அமைப்பு செயலாளர் சுபாஷ், மாவட்ட செயலாளர் பிரபு மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்பை சார்ந்தவர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள். தமிழ்நாடு அரசு SC/ST அனைத்து பணியாளர் நல சங்கத்தின் சார்பில் ஐயன் வள்ளுவர் தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் கடல் நடுவே அமைந்துள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை சங்கத்தின் சார்பில் இன்று செய்யப்பட்டது. ஐயன் திருக்குறளை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடப்பு சட்டமன்ற கூட்டத்திற்கு இதற்கு முன்பு நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தேசிய குறளாக அறிவித்திட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்து தீர்மானம் நிறைவேற்றி பாரத பிரதமர் அவர்களுக்கு அனுப்பியுள்ளார்கள். திருக்குறளை தேசிய குறளாக ஒன்றிய அரசு விரைவிலே அறிவித்து விட வேண்டும். ஏனென்று கேட்டால் மனித வாழ்வுக்கான அறக்கருத்துக்கள் அதிகமாக திருக்குறளில் ஐயன் வள்ளுவர் காண்பித்துள்ளார். அதனால் அக்குறளை தேசிய குறளாக ஒன்றிய அரசு அறிவிப்பில் எந்த விதமான மாட்சியமும் இல்லாமல், எந்த தயவு தாட்சியமும் இல்லாமல் உடனடியாக பாரத பிரதமர் அவர்கள் குறளை தேசிய குறளாக அறிவித்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். மேலும் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இங்கிருந்து திருவள்ளுவர் பாறையிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு கிட்டத்தட்ட 30-32 கோடி செலவில் கண்ணாடி கூண்டு பாலம் அமைத்து இன்றைக்கு உலக நாடுகளில் உள்ள மக்கள் அவ்வளவேரும் அதை கண்டுகளித்து ரசித்து சென்றிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெருமையினை வள்ளுவருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கண்ணாடி கூண்டு பாலத்தை ஐயன் திருவள்ளுவர் சிலையிலிருந்து விவேகானந்தர் பாறைக்கு அமைத்து தந்ததற்கு தமிழ்நாடு அரசு SC/ST அனைத்து பணியாளர் நல சங்கத்தின் சார்பில் நன்றியை இந்நேரத்தில் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு உழவர் தின வாழ்த்துக்கள், பொங்கல் தின வாழ்த்துக்கள், ஐயன் வள்ளுவர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மா. முருகானந்தன், மாநில பொதுச் செயலாளர். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537